gaming வணக்கம். எஸ். ஸோ நிறைய வராச்சு ரைட். எபிசோட் நேற்றுக்கு பார்த்தோம், நேற்று பார்த்தோம், பார்த்துப்பீங்க. பட் இந்த டைம் நியூ பார்ன். ஸோ சீசன் முடிச்சு இவன் தூங்கிட்டான், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வீடியோஸ் பார்ப்போமா? ஸோ இந்த இது என்னன்னா ரெண்டுமே டிஃபீட் பண்ணலாம், பட் எப்படி டிஃபீட் பண்ணதான் இருக்கும் காட்டப்போகிறேன். நம்ம எப்போ படாது டிஃபீட் பண்ண வீடியோ காட்டிங்க, என்ன டிஃபீட் பண்ணாதான் டிஃபீட் பண்ணி எப்படி டிஃபீட் பண்ண தெரிஞ்சாலும் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க. ஸோ பிஆர் சாப்பிட்றோம் அதனால் எப்படி தோற்று போன ஜெயிச்சாலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது. இந்த மாதிரி தோற்று போக இந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சு இந்த மாதிரி மாற்றி அடிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டா இதாட்டியா நீங்கள் ஜெயிக்க முடியாது. ஸோ இதே மாதிரி போயிட்டு என்னன்னா, ஸோ போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா இதுதான் ட்ராப். எப்போ லாஸ்ட் ட்ராப் பண்ணி நீ கொண்டு ஏன் எனக்கு ரூட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியான பிளேஸ் இதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் இது வந்து முக்கால்வாசி பேர் வர மாட்டாங்க. அதனால ரூட்டு இருக்கும். சாரி வாயும் போது நான் சார்ஜ் கனெக்ட் வச்சிட்டேன், சுடாது. ஸ்டக் கனெக்ட் மாட்டி போயிட்டு சரிதான் மாட்டி குடு இங்கே போயிட்டு சரி ரூட் வச்சேன். அதான் ரூட் வச்சேன். காரை யூஸ் பண்ணிச்சு. இப்போ வந்து இந்த காரை வந்து இப்போ ஸ்கின் இல்லாமல் இருக்குது, பட் இனிமேல் ஸ்கின்னாக இருக்கும். ஏன்னா ஸ்கின்னை மாட்டிட்டேன், ஸ்கின் வந்துச்சு. ஸோ ஸ்கின்னை மாட்டி நான் இப்போ ஏதாவது மட்டும் பாருங்க. சரி அங்கே ஓகேதா, இங்கே மாட்டி இங்கே வந்து சரியான அடி விட்டோம். ஏன்னா 2 பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க ஆப்போசிட். ஸோ ஹார்ட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது. இங்கே எங்கேயும் சுற்றாது, அது அப்படிதான். எங்கே சுற்ற எப்படி சுற்ற எனக்கு தெரியாது, பட் எங்கேயாவது நல்லா தான் சுற்றிட்டு இருக்கேன். செட்டனா ஒன்று விட்டு வச்சுட்டு இருப்பேன், தட்டு அதுதான் விட்டு வச்சுருப்பேன். இவங்க சுற்றுவேன் பிக்காத பையன் ஓட்டுவாங்க சம்பக்கு வந்துட்டுவான். நான் குளிச்சுட்டு தீமி உள்ள போயிட்டு தீமி வந்தா இவங்க ஒட்டுனுட்டான். சரி அவசிட்டானா ஸோ உள்ள போயிட்டு டீ பண்ணி போதான் பார்த்தா அப்போ சாப்பிட மாட்டான். கஷ்ட போட்டுவான் ஜோனே ஒன்றும் சம்மடி இந்த பக்கி ஒரு பக்கி அதை போட்டு இதுதான் சொல்றேன். இந்த மாதிரி பசங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா ஏதாவது ட்ரை பண்ணி வெளியே வந்துடுங்க. சப்போஸ் கெனிட் இருந்தாலும் கெனிட் யூஸ் பண்ணுங்க. எங்கிட்ட கெனிட் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருப்பேன், எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் கேம் விளையாடும்போது நான் எதுவுமே கவனிக்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் பிஆர் பேலன்ஸ் நான் பண்ணுற சிஎஸ் போகும்போது எனக்கு கெனிட் பிளேயருக்கு தெரியாமல் பண்ணுறேன். ஏன்னா அதான் பேசணும். ஸோ இந்த மாதிரி 2 இப்போ 2 வச்சுன்னா 3 4 என்கிட்ட வெண்ணியாக வந்துட்டு வாங்கிட்டு போனான். அப்போ செப்டம்பர் 7 வந்து நாட்டு சிப்புடன் டீமி வருது. இட்ஸ் நாட் இஸ் பேக்கிங் கம்மிங் பேக் ஃபார் நெக்ஸ்ட் ஈவெண்ட். ஸோ ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அதனால இது மாதிரி வாங்கினேன். இப்போ வந்துட்டு சிஎஸ் தொட்டு அங்கே போய் தொட்டு உட்காந்தேன். ரொம்ப தான் போய் அடி வாங்குவோம். அது ஏன் அடி வாங்குவோம், எப்படி அடி வாங்குவோம் எங்களுக்குன்னு தெரியாது. ஆனால் அதுதான் அடி வாங்குவோம். ஃபாஸ்ட்டாக பாருங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். ஒரு 4 நிமிஷமா. ஸோ இது கொஞ்சம் இழுத்து வச்சாலும் கொஞ்சம் கதை போயிட்டு இங்கே வாட்டோம் ஆச்சே எல்லாருக்கும் ஓசிக்குது. ரொம்ப ஓசிக்குது. நானும் ட்ரை பண்ணி அடிச்சேன். இது வைக்குதா 2 இதுக்காம 2 இருக்கு பாருங்க. நாக் அவுட் போனேன், போயிட்டு மேலே ஒட்டி ஏறிட்டானா இப்போனா மேலே அடிப்பான் வாய்ப்பு இருக்கு. சுற்றியே போயிட்டா இங்கே இருந்தாச்சுன்னா இங்கே மாட்டிக்கிட்டேன். சுட்டான் என்ன போக்குது அடிக்க சொல்லிங்க காரணம் அடிக்க போய் என்ன போட்டானே. என்ன மேட்ச் இது மேலே போயிட்டு நான் மேலே சேஃப் பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் ஸோ அண்ணதை வந்து இப்போ வந்து காப்பாற்றி டிவைட் பண்ணிட்டு எவனாச்சும் பேக் பண்ண நடிக்கானா டைப் பண்ணி பார்த்தேன். இங்கேருந்து அங்கே பின்னாடி அடிச்சுட்டு தான்
அங்கே அடிக்க முடியாது. வீக்ஸ் பாயிண்ட் 2 பேர் தான். 2 பேர் தான் போட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. தொட்டோம். இன்னொன்று மீன்ஸ் அவங்க ஒரு மேட்ச் வச்சிட்டாங்க, நாங்கள் 2 மேட்ச் மீன்ஸ் 2 மேட்ச் வச்சிட்டோம். இதுதான் வச்சிருப்பாங்க சரிங்களா. அதை தான் மாட்டுவேன் போயிட்டு, நானே போயிட்டு அழகாக போய் மாட்டுவேன். எனக்கு இதுவும் பாயிண்ட்ஸ் வர நேமே டீம் மேட்ச் கூப்பிட்டு கேப்டன் கேட்டாங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கேயா போய் மாட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அதுதான் பர்ச்சேஸ் நல்லா வாங்கியிருப்பேன். அதுதான் கன்று வாங்கியிருப்பேன், நல்லா ஆம்பல் வாங்கியிருப்பேன், நல்லா கனெக்ட் தான் வாங்கியிருப்பேன். எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஆனால் போய் நல்லா அடி வாங்கும். நல்லா அடிக்காங்க ரொம்ப நல்லா அடிக்காங்க சார். நானா வாங்கி கேட்டு காமிச்சேன். அவ்வளோ நிமிஷம் விளையாண்டு இது சிஎஸ் நான் ஒருத்தன் ஆஃப் ஆகி போயிட்டான். சரி அவன் காப்பாடி நான் வேஸ்ட் தான். நான் ஆஃப் ஆகி போன கவனிக்கவே போயிட்டு நான் என்ன பண்ணேன், போய் இவெஞ்ச போனேன், நல்ல அடி வாங்கினேன். இன்னொருத்த இங்கே நல்ல அடி வாங்கிட்டு இருந்தான், போட்டுக்கிட்டான். ஒட்ட ஜாதிய நமக்கு வந்து 9,999 காயின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுதான் ரிவைவ் பண்ணி அதுதான் இதை ரிவைவ் பண்ணிட்டானா இப்போ உள்ள போயிட்டு தீமி ரிவைவ் கேட்பேன். ஏன் தோட்டம் அசிங்கமாக தோட்டம் நான் காட்டேன். அவன் அங்கதான் இருக்கான்னு சொல்லு, அடிக்க மாட்டேன். இங்க ஒரு கீழே வச்சுக்கிட்டே பண்ணா இன்னைக்கு இங்க இருக்குதா, நானே நினைக்கிறதா இங்க வைக்கிறது. நம்ம இங்க வந்து அடிக்க போவேன். இங்க வந்து அங்க போயிட்டு நம்ம வந்தாங்க போட்டு இங்க வட்டேன். சும்மாவே நீ பாப்பாங்க, சும்மா நீங்க அதிகமாக போவோம். இங்க இவன் வந்து இதான் பாட்டு நினைக்க ஈஸியா. ஸோ இதுக்குதான் அதுக்கு நாளைக்கு வசியம் கரெக்டாக ஆயிடுச்சாண்டா, அந்த மாதிரி ஆச்சாண்டா. அங்க ஒன்று ஆச்சா இங்க ஒன்று தேவைப்பாடு 2 பேர் அடிக்கிறது கவனிக்காம. ஸோ இப்படிதான் வந்து நாங்கள் வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சோம். தோட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூட நிறைய மேட்ச் ஜெயிச்சு 2-3 மேட்ச் ஜெயிச்சோம், 2-3 மேட்ச் தோட்டேன். நம்ம நிறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கேன். சிஎஸ் எனக்கு ஜெயிச்ச மேட்ச் இருக்கு. ஏன்னா அவங்க தோட்ட மேட்ச் நிறைய வாட்டி வச்சு போயிருக்காங்க. புதுசாக டைப் நான் புதுசாக மீன்ஸ் ஜெயிச்ச மேட்ச் கட்டான்னு முடிப்பேன். ஸோ இதான் ஓகே. ஸோ இதோட நான் நெக்ஸ்ட்டு மைண்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாடா பை பை, see you. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் போட்டுக்கோங்க. அப்போ நான் வந்து கேட்குறேன். எனக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க கண்டென்ட் கிடைக்கும் வெயிட் பண்ணுறது. ஓகே, நீங்கள் பார்ப்பீங்க தெரிஞ்சா நான் பண்ண முடியும். I love you more than you love me.